ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரசம் எப்படி பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். ரசம் அப்படிங்கிறது ஒரு ஹெல்த்தியான ஃபுட். சளி, இருமல், ஜலதோஷம் அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ரசம் தான். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். ரசத்துக்கு எப்போவுமே மிளகை விட ஜீரகம் அதிகமாக இருக்கணும். மிளகு ஜீரகம் பொடி பண்ணி வச்ச அப்புறமா 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சிக்கோங்க. புளியை கரைச்சி வச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இன்னும் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. புளியும் கொத்தமல்லியும் கரைச்சி வச்ச அப்புறமா 2 தக்காளி நல்ல பழமாக எடுத்துக்கோங்க. அதையும் எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கையில் நல்லா பிழிஞ்சு அந்த புளி தண்ணியோட சேர்த்து கரைச்சிருங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதில் 4லிருந்து 5 ஸ்பூன் ஆயில் விடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச அப்புறமா நம்ம இடிச்சு வச்சிருக்க பூண்டும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க மிளகு ஜீரகத்தூளை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 சிட்டிகை பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சிருக்க புளி, தக்காளி, கொத்தமல்லி இதை எடுத்து கடாயில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இங்கே கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். அஞ்சுலேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்புலேருந்து இறக்கி வச்சிருங்க. அவ்வளோதான், டேஸ்டியான, ஹெல்தியான, சுலபமான ரசம் தயார்.